Surya. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செயின் லூபு, அந்த செயின் மெயின்டெனன்ஸ் பற்றி. செயின் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் செயின் லூப் பண்ணலாம் என்னுடைய இமாலயனுக்கு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் பேசுகிறது. இன்ட்ரோ வந்து ரொம்பலாம் இருக்க வேணாம், டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். வாங்கி வச்சுருங்க கொஞ்சம் காம்பனன்ட்ஸு. ஸோ என்னென்னா ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். மோட்டூல் செயின் லூப் ஒன்று வாங்கியிருக்கேன். செயின் லூப் மோட்டூல் 150 ml பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரரி யூஸ்க்கு. அப்புறம் அந்த செயின் க்ளீனிங் ப்ரஷ் இருக்குது. அந்த ப்ரஷ்ஷோட இது பார்த்திங்கன்னா அந்த இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நார்மல் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் லூபுக்கு தான் மோட்டூல். அண்ட் க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டீசல் வாங்கியிருக்கேன். மோட்டூல்லே செயின் க்ளீனர் இருக்குது. அது வந்து எனக்கு அவ்வளோவா ஒரு இது இல்லை. இதுக்கு அந்த க்ளீனர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டீசல் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். டீசலில் அவ்வளோ இம்பேக்ட் இல்லைன்னா நம்ம க்ளீனர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் க்ளீன் பண்ணிட்டு டீசலில் அப்புறம் தண்ணி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இந்த டீசல் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக பாட்டிலில் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அவ்வளோதான். ஸோ காம்பனன்ட்ஸ்லாம் கூட ரெடி. கீழே வண்டியும் ஓப்பனாக இருக்குது. மீதி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வண்டிக்கிட்ட போய் பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து லூப் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை நான் சொல்லுவேன். லூப் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செயின் எப்போ ட்ரையாக இருக்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் உங்களோட யூஸ் பொறுத்து தான் நீங்கள் லூப் அடிக்கணும். அதாவது ரெகுலர் யூஸாக இருந்ததுன்னா நீங்கள் 1 month ஒன்ஸ் லூப் பண்ணால் போதும். அப்படின்னா ரொம்ப ரேராக இருந்ததுன்னா 1.5 months எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 months எடுத்துகிட்டா கூட போதும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் தான் என் வண்டி. ஸோ அதனால் வந்து நான் ஆவடிலாம் கூட எடுத்துகிட்டு போவோம் அப்போ என் காலேஜுக்கு. ஸோ அதனால் நான் லூப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்டு ரொம்ப ட்ரையாக இருக்கா செயின் லூபே போயிட்டு வெறும் மண்ணெல்லாம் ஒட்டி ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லூப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் லூப் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டூல் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இது இல்லை. மோட்டூல் தவிர்த்து நிறைய இது இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மோட்டூல். அப்புறம் வந்து WD-40, OKS, நிறைய பிராண்ட் இருக்குது. நான் வந்து இந்த லோக்கல் பிராண்ட் வந்து கொஞ்சம் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா அதை அடித்து நம்ம வண்டி கொஞ்சம் கிராண்டாக வாங்கிட்டு லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. அப்புறம் லூப் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், பேஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் செயின் லூப் பேஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோட்டூலில் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 375 rupees நினைக்கிறேன், 150 ml. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப பேசி அறுக்க தேவையில்லை. வெயில் வர ஓவராக இருக்குது. வீட்டை ஒட்டி யாரும் முதல்ல வெளியே போகாதீங்க. நம்ம வீடியோவே உட்காந்து பாருங்கள், ஓகேவா? ப்ரொமோஷன்லாம் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போகலாம். வண்டி லூப் அடிக்கிற இதுக்கு பற்றி போகலாம். A little longer than a few minutes later. ஸோ இதான் என் வண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ செயின் நம்ம வண்டிக்கிட்ட வந்துச்சு. செயின் லூப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். செயின் வந்து எப்போ லூப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 kilometers அப்படி இல்லைனா 500 to 700 kilometersக்குள்ளே நீங்கள் லூப் பண்ணிடலாம், லைக் ரெகுலர் பேசிஸில். ஸோ வாங்க செயின் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூப் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரையான கண்டிஷனில் இருக்குது செயின். அண்டு ஸ்ப்ராக்கெட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செயினில் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு உட்காந்துட்டு மண்ணெல்லாம் போயிட்டு லைக் செயின் அந்த வண்டி ஸ்மூத்னஸே கொஞ்சம் கம்மியாக இருக்குது வண்டி வாங்கினதோடு சரி. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம செயின் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா வந்து லூப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்துட்டேன் லூப் செயின் க்ளீன் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு. அண்டு ஒரு இது இருக்குது, ஒரு அட்டை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செயின் பின்னாடி வச்சு லூப் இதில் பண்ணிடலாம். ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தோன்னா லூப்பு போய் செயினோட ரிம்மில் உட்காந்துச்சுன்னா அப்புறம் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிம்மில் உட்காந்துக்கும். அப்புறம் நம்மளால் வந்து ரொம்ப துடைக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம செயின் க்ளீன் பண்ணிடலாம். டீசல் இருக்குது, ஃபஸ்ட்டு அடிப்போம். கிட்ட விட ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணால் போதும். ஏன்னா ப்ரஷோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. ஸோ செயின் ரொம்ப லூஸ் ஆகிடும். அண்ட் வண்டியை ரொம்ப ரன் பண்ணிட்டுலாம் ரொம்ப இது ப்ரஷ் பண்ண வேண்டாம். வண்டி ஆஃப்லேயே பண்ணுங்கள், ஏன்னா திடீர்னு கையெல்லாம் மாட்டிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்.
செயின் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செயின் வந்து தண்ணி போட்டு கழுவிட்டு வேஸ்ட் கிளாத்தில் தொடச்சிடலாம். வாங்க பார்ப்போம். இப்போ செயினோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா சில்வர் கலரில் இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லவே இல்லை, செம பிளாக்காக இருந்து இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி கலரில் இருந்து ஆக்சுவலாக பிளாக்காக. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், சில்வர் கலரில். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம செயின் க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் செயினை. வண்டி க்ளீன் பண்ணியாச்சு டீசல் போட்டு. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ட்ரை ஆகிட்டோன்னே நம்ம லூப் பண்ணிடலாம். 5 minutes later. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செயின் லைட்டாக தொடச்சிடலாம் வேஸ்ட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த ஷீட் இருக்குது, இந்த ஷீட் வந்து பின்னாடி வச்சிடலாம். செயின் பண்ணி வச்சுட்டு வண்டி நம்ம லூப் பண்ணிடலாம். ஷீட்டை வச்சிடலாம். ஷீட்டை வச்சாச்சு. நம்ம லூப் பண்ணிடலாம். லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி லூப் ஷேக் பண்ணுறேங்க நல்லா, அப்போ தான் செட்டில் ஆகும். ஷேக் பண்ணிட்டு லூப் அடிக்கலாம். கரெக்டாக இந்த லூப் பார்த்தீங்கன்னா இந்த 2 லிங்க்குக்கும் நடுவில் அடிக்கணும், அந்த கேப்பில். அப்போ தான் வந்து அந்த லூப் வந்து கரெக்டாக உட்காரும். எங்கே தான் அடிக்கணுமே கரெக்டாக லூப் பண்ணணும். ஏன்னா சைட்லலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் மட்டும் தான் ஆரோ கலரில் பின்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பண்ணுறாங்க. சென்டர்லேயே பண்ணுங்க, அப்போ தான் லூப் கரெக்டாக உட்காரும். ஸ்ப்ராக்கெட்டில் கொஞ்சம் பண்ணிடலாம் லூபு. ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட்டில் அடிச்சிடலாம். ஸ்ப்ராக்கெட்டில் அடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம இந்த இடத்துல அடிச்சாலே போதும். கரெக்டாக ஸ்ப்ராக்கெட்டில் போய் உட்காந்துக்கும் அது. ஸோ நம்ம வண்டியை லூப் பண்ணியாச்சு. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லூபும் உட்காந்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஷீட் தான் வைக்கணும் இல்லை, சேஃப்டிக்கு எந்த ஒரு ஷீட் வச்சாலும் பிரச்சனை இல்லை. அதான் இந்த லூப் டயரில் உட்காந்துன்னா டஸ்ட்லாம் போய் டயரில் உட்காந்துக்கும், அப்புறம் வண்டி பார்க்க லுக்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், லூப் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அண்ட் இவ்வளோ தான் லூப் வீடியோ. பார்க்க தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே தவிர ஈஸியாக பண்ணிடலாம். மோட்டூல் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, OKS WD-40, அப்புறம் வந்து நிறைய லூப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ், டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணாலே போதும். அண்ட் ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், வந்து கேளுங்க. கண்டிப்பாக குவரிஸ் நான் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.